5G கனெக்டிவிட்டி இருக்கணும், கேமரா கிளாரிட்டி பட்டாசா இருக்கணும், சார்ஜ் நின்னு பேசணும், அப்படியே குறைஞ்சாலும் அசுர வேகத்துல ஏறணும், ஆடியோ ஜாக் இருக்கணும், எக்ஸ்பெண்டபிள் மெமரி இருக்கணும். இது அம்புட்டும் 10,000 ரூபாய் பட்ஜெட்குள்ள வேணும்னா உங்களுக்கான மொபைல் தான் இது. நான் இத மார்ச் மாசம் அமுல் அம்மா பர்த்டேக்கு வாங்கினது. இப்ப ரேட் குறைஞ்சிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. பாத்தீங்களா, மதிக்காத மாமியாருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அது வேற டிபார்ட்மெண்ட். நம்ம வாங்க போனை பத்தி பாப்போம். சார்ஜிங் கேபிள், அடாப்டர், ஒரு போன் கவர், அவ்வளவுதான் அக்சசரிஸ். நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. சார்ஜர் கொடுத்துட்டாங்க. போன மாசம் நத்திங் போன் ஒன்னு வாங்கணும், ஞாபகம் இருக்குதா? யப்பா, பாக்காதவங்க அந்த வீடியோ போய் பாத்துட்டு வந்துருங்க. ஜியோ அன்லிமிடெட் 5G கொடுத்தனால கனெக்டிவிட்டி அமோகம். 128GB ஸ்டோரேஜ் ஃபில் ஆனாலும் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது, கவலை இல்லை. ஆடியோ ஜாக்கோட மதிப்பு கார்ல போறப்ப ப்ளூடூத் கால வரும்போது தான் புரியும். சார்ஜ் எல்லாம் பாத்தீங்கல்ல, சூற வேகத்துல தான் ஏறுது. டர்போ சார்ஜிங். ஆமா. ஃபைனலா கேமரா கிளாரிட்டி, நமக்கு அதான முக்கியம். இது ஃப்ரண்ட் கேமரா கிளாரிட்டி, இது பேக் கேமரா கிளாரிட்டி, இது வீடியோ கிளாரிட்டி. ஐயோ, பிஜிஎம் எல்லாம் வேணாங்க தம்பி. உள்ளூரின் தாடி வேணா வளரும், அடமேட்டியம் பிளேடு எப்படி வளரும்?